வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரேஸ் கத்துக்க போறோம். ஆனா டே டு டே கான்வர்சேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரேஸ். வர வர நாளுக்கு நாள் இவனோட குறும்பு ஜாஸ்தியாயிட்டே போகுது. நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆற்றினுடைய நீர் மட்டம் அப்படியே உயர்ந்துட்டே போணுச்சு. மணிக்கு மணி டென்ஷன் ஏறுனுச்சு. இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி மணிக்கு மணி, நிமிடத்திற்கு நிமிடம், நாளுக்கு நாள் இதையெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? நாளுக்கு நாள் அப்படின்னோடனே உங்களுக்கு ஒரு ஃப்ரேஸ் ஞாபகம் வரும். பட் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேஸ் பை த டே. நாளுக்கு நாள் அப்படின்னா பை த டே அப்படின்னு சொல்லுங்க. இப்போ மணிக்கு மணி அப்படின்னா பை தி அவர், நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்படின்னா பை த மினிட், மாதத்துக்கு மாதம் அப்படின்னா பை த மந்த், இந்த மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியதான். அப்போ நாளுக்கு நாள் அப்படின்னா நான் ஜென்ரலாக டே பை டேன்னு தான் சொல்லுவேன். இப்போ பை த டேக்கும் இந்த டே பை டேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ டே பை டே நான் சொல்லக்கூடாதா அப்படின்னு கண்டிப்பாக ஒரு டவுட் வரும். பொதுவாக நாம் முன்னாடி இப்போது இன்டர்நெட், ஏஐ நிறைய வழிகள் இருக்குது நமக்கு இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு. பட் முன்னாடியெல்லாம் நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருந்த ஒரே வழி டெக்ஸ்ட் புக்ஸ் தான் இல்லையா? அதனாலேயே என்னவோ நம்ம வந்து புக்கில் வர அந்த வார்த்தைகள், ஃப்ரேசஸ் இதை ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால இப்போ நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புக்கிஷ். சில ஃப்ரேசஸ் அவங்க வந்து புக்கிஷ் அப்படிம்பாங்க. புத்தகத்தில் வர்றது இதை வந்து ஸ்போக்கனில் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம வந்து உரைநடை தமிழுக்கும் நாம் பேசுகிற தமிழுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? நீ எங்கு சென்றாய் அப்படின்னு இருக்கும் புத்தகத்தில். நம்ம அந்த மாதிரி பேசினா எல்லாம் சிரிச்சிருவாங்க இல்லையா? நீ எங்கே போனேன் அப்படி தான் நம்ம கேட்போம். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கும் டெக்ஸ்ட் புக் இங்கிலீஷுக்கும் கூட டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ் தான் டே பை டே. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க யூஸ் பண்ணுற ஃப்ரேஸ் பை த டே. ஸோ இந்த பை த டேக்கும் டே பை டேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ பை த டே அப்படிங்கிறப்போ இது வந்து நம்ம நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம். எமோஷன் எம்ஃபசைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து வெறுமனே டோனை சேஞ்ச் பண்ண முடியாது, ஃப்ரேஸையே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். நாளுக்கு நாள் இவனுக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்தியாயிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் இல்லையா? நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆற்றினுடைய நீர்மட்டம் அப்படியே உயர்ந்துட்டே போணுச்சு அப்படிங்கிறப்போ நம்ம வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறோம். ஒரு அர்ஜென்சி நம்மளுடைய டோனில் வரும். ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃப்ரேஸ் பை த டே. டே பை டேன்றது புக்கிஷ் அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? அது வந்து ஃப்ளாட் நியூட்ரல் டோன். சும்மா சாதாரணமாக ஏதாவது சொல்கிறதா இருந்தால் டே பை டேன்னு வச்சு சொல்லலாம். அடுத்தது பை த டே யூஸ் பண்ணுறப்போ நம்ம நிறைய இடங்கள்ல அஃப்கோர்ஸ் சிம்பிளான சென்டென்ஸ்லேயும் பை த டே யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸோடையும் நம்ம சேர்த்து பை த டேவை யூஸ் பண்ணலாம். பட் டே பை டேவை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ டே பை டேன்றது காம் நியூட்ரல். ஏதோ ஒரு விஷயம் அப்படி நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக போகிற போக்கில் ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் டே பை டேவை யூஸ் பண்ணலாம். அடுத்த விஷயம் பை த டே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ டே பை டே யூஸ் பண்ணுற இடங்களில் கூட நம்ம பை த டேவை யூஸ் பண்ணலாம். ஆனால் பை த டே யூஸ் பண்ணுற இடங்களில் நம்ம டே பை டேவை யூஸ் பண்ண முடியாது. சரி, இப்போ டே பை டேக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அஃப்கோர்ஸ் நம்ம டே பை டேன்னு சொல்லிகிட்டே இருக்கோம். நீங்கள் இங்கேயும் நாளுக்கு நாள் அப்படின்னா டே பை டேங்கிற மாதிரி, மணிக்கு மணிங்கிறதுக்கு அவர் பை அவர், மினிட் பை மினிட் இந்த மாதிரிலாம் சொல்லலாம். சொல்கிற மாதிரி டோன் வந்து காமன் நியூட்ரல் டோனாக இருந்தால். இப்போ இந்த எக்ஸாம்பிள் சும்மா ஒரு ரிப்போர்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். எந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் பேஷண்ட்டை நிமிஷத்துக்கு நிமிஷம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். இப்போ ஒரு பேஷண்ட்டை பற்றி விசாரிக்கிறேன், நாங்கள் பேஷண்ட்டை நிமிஷத்துக்கு நிமிஷம் கண்காணிச்சிட்ருக்கோம். ஸோ இது வந்து வேறு இன்ஃபர்மேஷன், ஒரு ஃப்ளாட் அண்ட் நியூட்ரல் டோன். இதில் எதையும் எம்ஃபசைஸ்லாம் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் இந்த டே பை டே, அவர் பை அவர், மினிட் பை மினிட் இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அப்படி தான் இதை சொல்ல போகிறோம். ஸோ நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். தொடர்ந்துங்கிறதுனால கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலாக. அதனால we are monitoring the patient minute by minute. We are monitoring the patient minute by minute. ஸோ அவருடைய தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ் தினம் தினம் வளர்ந்தது, நாளுக்கு நாள் வளர்ந்தது. அவருடைய தன்னம்பிக்கை ஒவ்வொரு நாளும் வளர்ந்தது, எப்படி வேணால் சொல்லலாம். இப்போ இதை நீங்கள் ஃப்ளாட்டான ஒரு டோனில் சொல்கிறீங்க, சாதாரணமாக சொல்கிறீங்க யாரையோ ஒருத்தவங்களை பற்றி. அந்த மாதிரி இடங்களில் நம்ம சொன்ன மாதிரி டே பை டேவை யூஸ் பண்ணலாம். அவளின் தன்னம்பிக்கை, ஹர் கான்ஃபிடென்ஸ் வளர்ந்தது, பாஸ்டில் இருக்குது. ஸோ க்ரோ, பாஸ்ட் டென்ஸ் க்ரோ. ஹர் கான்ஃபிடென்ஸ் க்ரூ டே பை டே. இப்போ இதுவே உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அவள் வந்து முன்னாடிலாம் ரொம்ப நார்மலாக இருப்பாள். இப்போ நாளுக்கு நாள் அவள் வந்து நல்ல கான்ஃபிடென்ட் ஆகிட்டுருக்கா.
அப்போ நீங்க அத பார்த்து ஒரு சந்தோஷம், எக்ஸைட்மென்ட், அவள அப்ரிஷியேட் பண்ற மாதிரி, அட்மிரேஷன். நீங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றீங்க. "ஏய் சூப்பர்! நாளுக்கு நாள் நீ நல்லா கான்ஃபிடென்ட் ஆயிட்டே இருக்க." அப்படி சொல்றோம். ஸோ இந்த டோன் பாருங்க. நம்ம வந்து எக்ஸைட்மென்ட், ஒரு சந்தோஷம். "ஏய் சூப்பர்! நாளுக்கு நாள் நீ நல்லா கான்ஃபிடென்ட் ஆயிட்டு இருக்க." அப்படி சொல்றப்பவே நம்ம எம்பசைஸ் பண்றோம். அதுல ஒரு எமோஷனையும் வெளிப்படுத்துறோம் இல்லையா? ஸோ நம்ம ஃப்ரேஸையே சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஆகிக் கொண்டு இருக்கிறாய். இந்த மாரி வந்தாலே நாம வந்து கெட் யூஸ் பண்ணுவோம். ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். கெட்டோடைய ஒரு யூசேஜ் பாருங்க. ஸோ இட் இஸ் கெட்டிங் டார்க்கர். இட் இஸ் கெட்டிங் டார்க். அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ நீ நல்லா கான்ஃபிடென்ட்டாக ஆகிக்கொண்டு இருக்கிறாய். யூ ஆர் கெட்டிங் மோர் கான்ஃபிடென்ட். சொன்ன மாதிரி இந்த மாரி கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ல நம்ம வந்து சொல்லுவோம். நாளுக்கு நாளுங்கிறப்போ, நேத்த விட இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆயிருக்கேன். இன்னைய விட நாளைக்கு அந்த மாதிரி அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ட சொல்றதுக்காக தான் நம்ம இந்த கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ல போடுறோம். அப்ப யூ ஆர் கெட்டிங் மோர் கான்ஃபிடென்ட் பை த டே. இந்த பையோட இன்னொரு யூசேஜ் இருக்கு. இத்தனை நாளுக்குள், அதற்குள், பை ஃப்ரைடேனா வெள்ளிக்கிழமைக்குள் அப்படிலாம் நம்ம சொல்றோமே. இப்ப பை த டேனா அந்த டேக்குள் அப்படின்னு வந்துட்டாதா? அப்படின்னா இல்ல. இந்த ஃப்ரேஸ் வந்து நம்ம நாளுக்கு நாள் கிராஜுவலா ஒரு விஷயம் தொடர்ந்து நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். அப்ப யூ ஆர் கெட்டிங் மோர் கான்ஃபிடென்ட் பை த டே. இப்ப நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ற மாரி சொல்றோம். இரிட்டேட்டிங்கா சொல்றோம். நாளுக்கு நாள் இவனுக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்தியாயிட்டே போகுது. வர வர இவனுக்கு திமிரு அதிகமாயிட்டே போகுது. அப்படி சொல்றோம். ஸோ இரிட்டேஷன் அந்த எமோஷன நம்ம வெளிப்படுத்துறோம். ஸோ ஒரு எமோஷனல் எலிமெண்ட் இருக்கு அந்த சென்டென்ஸ்ல அப்படின்னா, நீங்க வந்து கோ வித் பை த டே. இல்லன்னா பை த டேவ ஜெனரலாவே யூஸ் பண்ணிடுங்க. எல்லா இடத்துக்குமே அது சூட்டபிளான ஒண்ணு தான். சரி, அப்போ அவன் வந்து திமிராயிட்டு இருக்கான் அப்படின்றதுக்கு நம்ம வந்து சீக்கி அந்த வேர்ட யூஸ் பண்ணலாம். அரகன்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து சீக்கிங்கிறப்போ அதுல வந்து ஒரே ஒரு சிலபிள் தான் இருக்கு. அதனால நம்ம வந்து ஒய்ய எடுத்துட்டு ஐஇஆர் போடுறோம். சீக்கியர் கம்பேரிட்டிவ் ஃபார்ம். இப்ப நீங்க அரகன்ட் அப்படிங்கிறப்போ, நீங்க வந்து இருக்கு, அடுத்து ஓ இருக்கு, இங்க ஒரு ஏ இருக்கு. ஸோ 3 சிலபிள்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து மோர் யூஸ் பண்ணுவோம். ஸோ மோர் தென் 1 சிலபிள்ஸ் அப்படின்னா மோர் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஹி இஸ் கெட்டிங் சீக்கியர் பை த டே. ஹி இஸ் கெட்டிங் மோர் அரகன்ட் பை த டே. 2 விதமாவும் சொல்லலாம். இப்போ ஏதோ ஒரு கடைக்கோ, இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கோ போறோம். இந்த இடத்துல முன்னாடிலாம் இவ்ளோ கூட்டம் இருக்காது. இப்ப நாளுக்கு நாள் இந்த இடத்துல கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. அப்படி சொல்றோம். ஸோ நம்ம இப்படி சொல்றப்பயே பாருங்க, ஐயோ! எரிச்சலா இருக்கு. நல்லா பாட்டுக்கு ஃப்ரீயா போயிட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த இடத்துல இப்ப கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ நம்மளோட டோனே சேஞ்ச் ஆயிடுது இல்லையா? ஸோ இந்த இடம், திஸ் பிளேஸ் அதிகமாகி ஆகிக் கொண்டிருக்கிறது. அதுக்கு தான் நம்ம கெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து தொடர்ந்து நடக்குதுங்கிறதுனால கன்டினியூயஸ் ஃபார்ம்ல சொல்லிட்டு இருக்கோம். அப்ப திஸ் பிளேஸ் இஸ் கெட்டிங் மோர் கிரவுடட். ஏன் இந்த இடத்துல மோர் அப்படின்னா, கிரவுடட்ன்றது வி3 அட்ஜெக்டிவ். அதனால நம்ம வந்து மோர் தான் யூஸ் பண்ண முடியும். இதுல வந்து கிரவுடடர் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ இது வந்து மோர் கிரவுடட். திஸ் பிளேஸ் இஸ் கெட்டிங் மோர் கிரவுடட் பை த டே. ஸோ நீங்க இப்போ பை த டே, பை த மினிட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலே, இந்த மாதிரி கெட்டிங், அடுத்தது கம்பேரிட்டிவ் டிகிரி இப்படி தான் நான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்களான்னா, 2 விதமாவும் சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களான்னா, கூட்டம் அதிகமாயிட்டே போகுது, திமிரு அதிகமாயிட்டே போகுது, சத்தம் அதிகமாயிட்டே போகுது. ஸோ இந்த மாரிலாம் சொல்றதுனால, நாம வந்து இந்த மாரி கெட்டிங், மோர் அப்படிலாம் வச்சு நம்ம சொன்னோம். பட் இது ரொம்ப காமன் இந்த மாரி ஸ்போக்கன்ல சொல்றது. ஆனாலும் சில இடங்கள்ல நீங்க வந்து இப்படித்தான் சொல்லணும்னு இல்ல, நார்மலாவும் சொல்லலாம். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. நிமிஷத்திற்கு நிமிஷம் ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்தது. உயரமாயிட்டே போணுச்சுன்னு சொல்ல மாட்டோம். நீர்மட்டம் உயர்ந்தது. அவ்வளோதான். அப்போ நீங்க இதுக்கு கெட்டிங்லாம் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. ஸோ ஆனா கன்டினியூஸா அந்த இன்கிரீஸ் ஆனது கன்டினியூஸா நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால கன்டினியூஸ் டென்ஸ் தான். பாஸ்ட் டென்ஸ் அதனால பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றோம். ஆற்றின் நீர்மட்டம் த ரிவர் லெவல் வாஸ் ரைசிங் பை த மினிட். த ரிவர் லெவல் வாஸ் ரைசிங் பை த மினிட். இந்த மாதிரி சிம்பிளாவும் நம்ம சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது, இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்ததுலேருந்து டிஃபரண்டான இன்னொரு ஸ்ட்ரக்சரே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பை தி ஆர்டினல் நம்பர் டே. அந்த இடத்துல ஆர்டினல் நம்பர்னா நம்ம வந்து 5th டே, 6th டே, 1st டே இந்த மாதிரிலாம் வச்சு சொல்றது. இந்த ஸ்ட்ரக்சர் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதை நம்ம பார்த்துடலாம். இப்ப டாக்டர் வந்து சில பில்ஸ் எல்லாம் குடுக்குறார். மாத்திரைகள் குடுக்குறார். இந்த மாத்திரைலாம் எடுத்துக்கோங்க. உங்க ஃபீவர் வந்து ஒரு 3 நாள்ல குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்றத நம்ம 2 விதமா இங்கிலீஷ்ல சொல்லலாம்.
நம்ம யூசுவலா எப்படி சொல்லுவோம்? 3 நாட்களுக்குள் அப்படின்னாலே வித்தின் அதுதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். டேக் தீஸ் பில்ஸ். யுவர் ஃபீவர் அஃப்கோர்ஸ் இந்த இடமும் நம்ம கண்டிப்பா நோட் பண்ணணும். ஃபீவர் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றதுனால, வில் பி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். யுவர் ஃபீவர் வில் பி ரெட்யூஸ்ட் வித்தின் 3 டேஸ். இது வந்து ரொம்ப காமனா நம்ம சொல்றது. பட் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, வில் பி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, இந்த பில்ஸ் வந்து கண்டிப்பா ஃபீவர வந்து சரியாக்கிடும் அப்படின்னு 100% அஷ்யூரன்ஸ்லாம் குடுக்க முடியாது இல்லையா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாத்திரைகள் ஒரு ஒரு மாரி வேலை செய்யும். அப்ப அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, யுவர் ஃபீவர் ஷுட் பி ரெட்யூஸ்ட் வித்தின் 3 டேஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வில் பி இல்ல. இந்த மாதிரி மெடிசின்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்றப்போ நம்ம வந்து வில் பி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஷுட் பி யூஸ் பண்ணுவாங்க. யுவர் ஃபீவர் ஷுட் பி ரெட்யூஸ்ட் வித்தின் 3 டேஸ். டேக் தீஸ் பில்ஸ். யுவர் ஃபீவர் ஷுட் பி ரெட்யூஸ்ட் வித்தின் 3 டேஸ். 3 நாட்களுக்குள் அப்படின்னு சொல்றதுக்கு. இது நம்ம காமனா சொல்றது. பட் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இதே விஷயத்த இப்படியும் சொல்லுவாங்க. 3வது நாளுக்குள்ள குறைஞ்சிரும். யுவர் ஃபீவர் ஷுட் பி ரெட்யூஸ்ட் பை த 3rd டே. இதுவும் ரொம்ப காமன். நம்ம தமிழ்ல சொல்றப்ப கண்டிப்பா 3 நாளுக்குள்ள குறைஞ்சிரும். அப்படிதான் நம்ம சொல்லுவோம். 3வது நாளுக்குள்ள குறைஞ்சிரும் நம்ம தமிழ்ல சொல்றது இல்ல. பட் இங்கிலீஷ்ல வித்தின் 3 டேஸ்ன்னு சொல்லுவாங்க. பை த 3rd டேவும் சொல்லுவாங்க. ஆனா நீங்க இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்க இந்த டிஃபரன்ஸ மட்டும் பார்க்கலாம். வித்தின் 3 டேஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். அங்க வந்து டியூரேஷன சொல்றோம். இந்த மாதிரி சொல்றப்ப பை த 3rd டே 3வது நாளுக்குள் அப்படின்னு சொல்றோம். பை த 3rd டே அப்படி சொல்றோம். ஸோ இது வந்து நம்ம அந்த டெட்லைன் என்னவோ அத பை பக்கத்துல போடுவோம். ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ அத மட்டும் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ அர்த்தம் என்னவோ 2 ஒண்ணு தான். இப்ப அடுத்தது, இதுவும் நம்ம ரொம்ப காமனா இந்த மாரி சென்டென்சஸ் சொல்லுவோம். ஒவ்வொரு மாசமும் 5ஆம் தேதிக்குள்ளர வாடகைய போட்டுறணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் நம்ம சொல்லப் போறோம். இந்த இடத்துலலாம் நம்ம பையோடைய ரெகுலர் மீனிங் தான். 5ஆம் தேதிக்குள், 3வது நாளைக்குள் அப்படிலாம் சொல்றப்போ நம்ம வந்து அதற்குள் அந்த டெட்லைன் அதுதான் நம்ம சொல்றோம். ஸோ 5ஆம் தேதிக்குள் அப்படின்னு சொல்றப்போ நம்ம வந்து பை த 5th ஆஃப் 5th டே ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் டே வேற டேட் வேற இல்லையா? டேனா மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி வந்துடும். அதனால 5th டே ஆஃப் அப்படிலாம் சொல்ல வேண்டாம். மாசமும் 5ஆம் தேதிக்குள் அப்படின்னு சொல்லணும்னா பை த 5th ஆஃப் எவ்ரி மந்த் அவ்வளவுதான். இப்போ பே த ரெண்ட் பை த 5th ஆஃப் எவ்ரி மந்த். அதே மாதிரி 10ஆம் தேதிக்குள்ள ரிப்போர்ட் வந்து ரெடியா இருக்கணும். The report should be ready. The report must be ready by the 10th. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு மாசமும் இந்த மாசம் அப்படிலாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. இந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா இந்த மாசம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ the report must be ready by the 10th. அப்படி சொன்னா போதும். ஸோ by the 10th அப்படின்னா 10ஆம் தேதிக்குள் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஸ்ட்ரக்சர் பை த டே பை த மினிட் அதை வச்சு இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் கியூ வந்து நீண்டிட்டே போணுச்சு, நீளமாகி கொண்டே சென்றது அப்படி சொல்றோம். நாளுக்கு நாள் இந்த இடம் ரொம்ப நாய்ஸி ஆயிட்டு இருக்கு, ரொம்ப சத்தம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் விலைவாசி ஏறிட்டே போகுது. இதுதான் நீங்க ட்ரை பண்ண வேண்டிய 3 சென்டென்சஸ். ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ் அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ நீண்டு கொண்டே போகுது. The queue was getting longer by the minute. நாளுக்கு நாள் இந்த இடம் சத்தமாயிட்டே இருக்கு. The place is getting noisier by the day. விலைவாசி ஜாஸ்தியாயிட்டே போகுது. Prices are getting higher by the day. ஸோ இந்த வீடியோவில் நாம by the day, by the minute, by the hour இதையெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.